ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிங்க் சாஸ் பாஸ்தா. ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 டைப் ஆஃப் பாஸ்தாவை ஒன்றா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டில் என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்தாவை எடுத்துக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பிராண்ட்லேயும் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பிராண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் ஆயிலும் உப்பும் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அது கூட சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம பிங்க் சாஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே பீட்ரூட்டும் அதுக்கு 2 பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது எடுத்திருக்க பீட்ரூட், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வெந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இது வெந்தது போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ண பாஸ்தா மேலே ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றுங்க. ஸோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாவே இருக்கும். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் இது எல்லாத்தையுமே நல்லா பட்டர்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பட்டர்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இங்கே சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இது இந்த அளவுக்கு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா பீட்ரூட் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காய்கறிகளை மட்டும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அந்த தண்ணி நமக்கு தேவை, அது அப்படியே இருக்கட்டும். இது கூடவே நம்ம நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும் அப்படின்னா இதில் நம்ம பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பன்னீரோ இல்லை கேஷ்யூஸோ ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா மையாக இருக்கணும். இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே பீட்ரூட் வேக வச்சுருக்க தண்ணியையும் ஆட் பண்ணி அலம்பி இது கூட ஊற்றிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து ரெடி ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல நீங்கள் இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ இல்லை மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்தா, நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகட்டும். இது இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிங்க் சாஸ் பாஸ்தா நம்ம க்ரீமியாக சீஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.